வேலு நாச்சியாருடைய அந்த வரலாறு படித்தா முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் பிரிட்டிஷ் கவர்னர் சந்திக்கிறாங்க. அம்மா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா பெண்கள் வெளியே வர்ற பழக்கம் கிடையாது. முத்துவடுகநாதர் அவருடைய சிலம்பு வாத்தியார் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அந்த இங்கிலீஷ் கவர்னர் கேட்குறான், ஏன் எனக்கு வரி கட்டல? நான் அனுப்பிச்ச ஆளை நீ ஏன் மதிக்கலை? நான் அனுப்பிச்ச ஆளுக்கு நீ அவமரியாதை வேறு பண்ணியிருக்க, நான் உன்னை என்ன பண்ணலாம்? இங்கிலீஷில் கேட்குறான். முத்துவடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றது தாண்டவராயன் பிள்ளை. அவர் இல்லை, பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் இல்லை. முத்துவடுகநாதர் அப்படியே நிற்கிறார், பதில் சொல்ல முடியல அவரால். அப்படியே பேசாம நிற்கிறார் முத்துவடுகநாதர். அவர் சும்மா நிற்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறான் அந்த கவர்னர். அதை விட ஒரு பெரிய கொடுமை, அந்த கவர்னருக்கு ஒரு துபாஷி கூட வரான், அதாவது டிரான்ஸ்லேட்டர் வர்றான். அவன் பாருங்க, அவன் நம்மால் அயோக்கிய பைய டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நிற்கிறான். பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கறதுக்கு என்னன்னு இந்த அரசருக்கு சொன்னா தானே சார் பதில் சொல்ல முடியும். இவர் சொல்லாம பேசாம நிற்கிறான். இவனை மக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறான். முத்துவடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கொதிக்குது அவருக்கு, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு. அது வரைக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னால நின்றுகிட்டே இருந்த வீரமங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வேறு, நீ தான் இந்த நாட்டில் பொழைக்க வந்தவன், நீ தான் எங்கள் மொழியை கற்றுக்கணுமே ஒழிய உன் மொழியை நாங்கள் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் உன் நாட்டில் பொழைக்க வரல, நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறோம். சிவகங்கை, நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறோம். நீ பொழைக்க வந்தவன், நீ வாழணும்னா எங்கள் மொழியை கற்றுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு எங்கள் ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ சிரிக்க முடியாது, மறந்துடாதீங்க. இதை வேலு நாச்சியார் இங்கிலீஷில் தான் சொன்னாங்க. என்ன சார், எப்படி சார் படிச்சிருப்பாங்க? இது பெருசு இல்லை. இதை கேட்ட உடனே அந்த கவர்னர் ஷாக் ஆகிட்டான். என்னடா இவர் பேச மாட்டேங்கிறாரு, இவர் ஒய்ஃபு இங்கிலீஷில் அடி நிமித்துறாங்களே அப்படின்ட்டு பதறி போய் எந்திரிச்சான். அந்த கவர்னர் ஷாக் ஆகி எந்திரிச்சான். ஒரு நிமிஷம் உட்கார், இப்போ இதையே மலையாளத்தில் சொல்கிற எழுதிக்க, இதையே கன்னடத்தில் சொல்கிற எழுதிக்க, இதையே உருதுல சொல்கிற எழுதிக்க. 5 மொழிகளில் வேலு நாச்சியார் பேசி காட்டு. 5 மொழியில் பேசிட்டு இப்ப என்ன சொல்ற? நீங்க யோசிக்கணும். பெண் அந்த காலத்துல பல மொழிகளை கற்று கல்வி உள்ளவளாக, இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற நிகழ்ச்சி இல்லையா?